குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அம்மன் நீ உட்காரு, நான் 2 நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம். சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல, அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சிரு. நான் வந்து அதை செக் பண்றேன். ஓகே மேம். அமன், 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 ஹோம்ஒர்க் காட்டு. அது அமன், இந்தாங்க மேடம். என்னது இது? நீ ஹோம்ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா? அது மேம், நான் கொஞ்ச நாள் வெளியே போயிருந்தேன். அதனால தான் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. காரணம் மட்டும் 1008 சொல்லுவ. நாளைக்கு ஹோம்ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இல்லனா ஓகே மேம். மேடம், என்ன மேடம் கையில அடிபட்டிருக்கு? அ, அ, அது அது நான் வந்து கீழே விழுந்துட்டேன். ஓஹோ. மேடம், இது பார்த்தா கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. நான் தான் சொல்றேன்ல, கீழே விழுந்துட்டேன்னு. உன்னோட படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. கிளம்புங்கிறது கிளம்பு. இன்னைக்கு நீ படிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. எத்தனை தடவை சொல்லியிருக்க, ஒழுங்கா துணியை போட்டு சுத்துன்னு. கேட்க மாட்டா? அறகுறையா சுத்துனாதான் உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? வேண்டாங்க, அடிக்காதீங்க. உன்னைய நான் அடிச்சு துவைக்கிறேன். துணி என்ன பண்ற பாரு. ஹாய் மேடம், என்ன ஹாய். பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியலையா? ம்,
ஆமா என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல. இல்ல மேடம், இங்க வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவியும் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படியா? ம். சரி அப்படின்னா ம். நீ ஒரு வேலை பண்ணு. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வா. அப்படியே மாப்பும் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணு. ம்? ஓகே. மேடம், இந்தாங்க தண்ணி. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டல, அப்படியே இன்னொரு வேலையும் பண்ணு. அப்படியே அதுல இருந்து அந்த துணி எடுத்து கொடு. நான் மேல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். இந்தாங்க மேடம். ம்ஹும். திவ்யா, என்ன நடக்குதுங்க? அது க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஆ? நீ இங்க படிக்க வரியா இல்ல க்ளீன் பண்ண வரியா? இல்ல க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு படிக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். முதல்ல நீ கிளம்புடா. இன்னொரு விஷயம், நாளைக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வர. என்ன நீங்க படிக்க வரியா இல்ல வேற எதுவும் பண்ண வரியான்னு அவருக்கு தெரியணும். சீக்கிரம் வீட்டுக்கு போ. ம். 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 நீ திருந்த மாட்டல. நான் யாருங்கிறத காட்டுறப்பா. உன்னையெல்லாம் அடிச்சு துவைக்கணும்டா. அடிக்காதீங்க. இருக்கவே மாட்டேன். ஆ? எத்தனை தடவை சொல்றேன்? என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? சாகுடி. அமன் இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணி கொண்டு வந்தியா? இன்னைக்கு காரணம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். குட். பரவாயில்லையே, வர வர எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சிட்டே வர. ம். சரி, அப்ப நம்ம அடுத்த சாப்டர் படிக்கலாம். அமன், என்ன யோசிக்கிற? அடுத்த சாப்டர் ஓபன் பண்ணு. மேம், ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம். நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆ, கேளு. உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிக்கிறாருல? ம். இதெல்லாம் அடிக்கும் போது பட்ட காயம் தானே மேம்? அ. நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஏன் ஏன் புரியுற மாதிரி சொல்லவே மாட்டீங்க? அமன், நான் தான் சொன்னேன்ல, நான் கீழே விழுந்துட்டேன். இது இது நான் கீழே விழுந்தப்ப ஏற்பட்ட காயம்தான். மேம், நேத்து நான் உங்க வீட்டு வழியா தான் போயிட்டு இருந்தேன். அப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிக்கிறாருன்னு தோணுச்சு. நான் அப்போ கதவு கிட்ட நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அமன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அமன், இது என்னது? மருந்து போட்டிருக்கு. அமன், நீ அதை கூட நானே போட்டுக்கிறேன். மேடம், உங்க ஹஸ்பண்டோடையது சூசைட் கிடையாது. அவர் யாரோ கொண்டு இருக்காங்க. வாட்?
யார் பண்ணாங்க? நல்லா கேக்குறீங்களே, யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க? திவ்யா மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் கோபால் செத்தது தூக்க மருந்து சாப்பிட்டதுனால இல்ல, விஷம் சாப்பிட்டதுனால தான். நாங்க உங்களோடதும் அப்புறம் இவனோடையதும் எல்லாம் கால் டீட்டெயில்ஸும் எடுத்துருக்கோம். நீங்களே மரியாதையா உண்மையை சொல்றீங்களா இல்ல நாங்களாவே உண்மையை வர வைக்கட்டுமா? எதுக்காக உங்க ஹஸ்பண்ட் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு கொன்னீங்க? சார், என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப அடிப்பாரு சார். சாகுடி. அப்புறம் இந்த விஷயம் ஒரு நாள் இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்பத்துல இருந்து இவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். நானும் லவ் பண்ண சார். நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கவே இல்ல. அப்ப ஒரு நாள் நீங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட விட்டு வரலாம்ல. அவரை விட்டு நான் வரத்துக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அப்பனா அவர்கிட்ட இருந்து பிரியறதுக்கு ஏதாவது சாப்பிடுற பொருள்ல விஷத்தை கலந்து கொடுத்துரு. உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிடுச்சா? இந்த மாதிரிலாம் எப்படி யோசிச்ச நீ? ஒரு வாட்டி தைரியமா பண்ணி பாரு. ஏதாவது சாப்பிடுற பொருள்ல விஷத்தை கலந்து அப்படியே அதோட சேர்ந்து தூக்கு மாத்திரையும் கலந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் பாரு, எல்லாரும் உன் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணாங்கன்னு நினைப்பாங்க. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன விடு. ஒரு வாட்டி நீங்க மட்டும் தைரியமா இத பண்ணீங்கன்னா வாழ்க்கையில இனிமே நீங்க அடி வாங்கவே தேவையில்ல. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நீங்க வாழவே வேண்டாம். நீங்க சுதந்திரமா இருப்பீங்க. நீ போ, நான் குடிக்கிறேன். சரி. ம். அட, நீங்க இன்னுமா பாலை குடிக்கல? முதல்ல பாலை இரு, குடிச்சிட்டு வேலை கிளாஸ் பார்த்துட்டு கொடுங்க. இருக்கேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு அப்புறமா குடிக்கிறேன். போதுமா? போ. முதல்ல குடிச்சிட்டு வேலைய பார்க்கலாம்ல. அட கடவுளே. இந்தாங்க, முதல்ல பாலை குடிங்க. ம். குடிங்களேன் ப்ளீஸ். அட. என்னது? எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது.